ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலைக்கறி. கடலைக்கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம் 2 சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க, தக்காளி 1, 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை, ஆயில், பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பட்டை, இலை, கடல் பாசி, கிராம்பு, ஏலக்காய், தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடலை நான் 4 to 5 hours ஊற வச்சிருக்கேன். அதை குக்கரில் போட்டுட்டு அந்த கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருங்க. ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்து 6லேருந்து 7 சவுண்ட் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் நல்லா காஞ்சப்புறமா ஆயில் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ஒரு 3 ஸ்பூன் போடுறோம். உங்களுக்கு பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கடலையில் உப்பு போட்டிருக்கனால கொஞ்சமாகவே உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்த சென்னாவை அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் வச்சுக்கோங்க. ஸோ 4 சவுண்டு இப்போ ஸ்டீம் போயிட்ட பக்கம். இப்போ ஸ்டீம் போனோடனே குக்கர் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த கடலைக்கறி பரோட்டா, இடியாப்பம், சப்பாத்தி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் இன்னைக்கு இடியாப்பம் பண்ணியிருக்கோம். ஸோ கடலைக்கறியும் இடியாப்பம் வச்சு காமிக்கிறோம். ஸோ நாங்கள் வீட்டில் செஞ்ச இடியாப்பமும் இப்போ நம்ம செஞ்ச கடலைக்கறியும் வச்சுருக்கோம்.